பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: தடுப்பூசி அவசியம். ஆதார வசனம் ஏசாயா 45 அதிகாரம் 7வது வசனம். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். தேவ ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களே, கர்த்தர் எல்லாவற்றை படைத்தார் மனிதனுக்காக. இது ஒன்று இருந்தால் நலமாயிருக்கு என்று அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு சகலத்தையும் படைத்தார். சில காரியங்களை உண்டாக்கினார். இந்த படைத்தவைகளை மனிதன் பாங்காய் அனுபவித்து படைத்தவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும், அவருக்கே செலுத்த வேண்டும் என்பதற்காக அவசியமானதை உண்டாக்கினார். இருள் அவசியம், இரவும் அவசியம். சமாதானத்தின் மேன்மையை உணர்ந்து அனுபவித்து சாட்சியாய் வாழ ஒரு எதிர்க்கட்சி வேண்டும். அதுதான் தீமை, தீங்கு. படைத்தவைகளின் மேன்மையை காணவும் படைத்தவரை ஆராதிக்கவும் வழிவகுக்கவே பல காரியங்களை உண்டாக்கினார். சாத்தானின் துணை கொண்டு மனிதன் பல காரியங்களை உண்டாக்கி கொண்டான். மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 1 யோவான் 2:16. இப்படி மனிதன் தனக்கு கேடு உண்டாக்கி கொள்ள பலதையும் உண்டாக்கி கொண்டான். இவனால் படைக்க முடியாது. ஆனால் கர்த்தர் ஞானத்தின் ஆவியும் புத்தியும் தம்முடைய வெளிச்சத்தையும் சிலருக்கு கொடுத்து இவர்கள் படைக்கப்பட்டவைகளிலிருந்து தேவ ஞானத்தினால் பல காரியங்களை உண்டாக்கி வருகிறார்கள். இது உலகத்தில் எங்கும் நடந்து வருகிறது. இது கர்த்தருடைய ஞானத்தினால். கர்த்தரால் படைக்கப்பட்டவைகளின் மீது சாத்தானுக்கு ஒரு போராட்டம் உண்டு. அதாவது படைத்தவரை மறக்க செய்து படைப்புகளை கொண்டாட வைப்பது. இந்த பவுண்டரியை நாம் அறிந்திருத்தல் அவசியம். சாத்தானின் தந்திரத்தை அறிந்திருத்தால் நாம் எளிதாக விலகிக் கொள்ளலாம். வெயிலுக்கு போனால்தான் நிழலின் அருமை தெரியும். குழந்தைகளுக்கு இவர்கள் வளரும்போது தடுப்பூசி போடுகிறோம், வெவ்வேறு வயதுகளில். இது அவசியம். ஆனால் தடுப்பூசியே போட்டுக்கொண்டிருப்பது வாழ்வு அல்ல. எப்பொழுதும் போட்டுக்கொண்டே இருக்கிறோமா? இல்லை. இந்த வித்தியாசம் நாம் உணர்ந்து கொள்வது நலம். அப்படித்தான் ராக்காலம் என்று ஒன்றை கர்த்தர் எல்லார் வாழ்விலும் அனுமதித்திருக்கிறார். எல்லார் வாழ்விலும். இதை பிசாசு திரித்து விடுகிறான். ஆண்டவர் உன் பேரில் அன்பாயிருந்த ஏன் இப்படிப்பட்ட காலத்தை அனுமதிக்க வேண்டும்? எப்படி வேதனைப்படுகிறாய் என்று நம்மேல் கரிசனை உள்ளவன் போல் காதில் ஓதி திசை திருப்ப முயலுகிறான். இவன் திருடன். நம்முடைய விசுவாசத்தையும் சமாதானத்தை திருட வந்தவன். வேறொன்றும் அவனுக்கு வேண்டியதில்லை. நம்முடைய விசுவாசத்தின் உறுதியை குலைத்து விட்டால், டவுன் பண்ணிவிட்டால் மறுபடியும் கட்டி எழுப்பது மிக மிக கஷ்டம் என்பதை அவன் அறிவான். விசுவாசத்தில் உயருவது, உறுதியாய் இருப்பது என்பது உச்சியில் தம் கட்டி ஏறுவது போலாகும். ஏறி வந்து விட்டோம், வந்து கொண்டே இருக்கிறோம். இவனுடைய பொய்யை கேட்டால் இறங்க ஆரம்பித்து விடுவோம். இறங்குவது எளிது. யோபுவின் ஸ்டேட்மெண்டை பாருங்கள். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்கிறான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. யோபு 2:10. அப்படி என்றால் எதிர்மறையாக அவிசுவாசமான வார்த்தைகளை அவன் பேசவில்லை. கர்த்தரை குற்றப்படுத்தவில்லை யோபு. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் 2 பேரை தவிர கானான் போய் மற்றவர்கள் சேரவில்லை. மற்றவர்களால் வழியில் பிறந்தவர்கள். அதற்கு காரணம் அவருடைய அவிசுவாசமும் அவிசுவாசமான வார்த்தைகளும். அவர்கள் வார்த்தைகளே அவர்களுக்கு தடையாக இருந்து விட்டது. அவருடைய எண்ணங்களே அவர்களுக்கு தடையாக இருந்து விட்டது. கர்த்தர் ஏற்படுத்தி தயார்படுத்தி வைத்திருந்த தேசத்தை அவர்களால் சுதந்திரிக்க முடியவில்லை. கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்று பல முறை சொல்லியும் அவர்கள் கர்த்தருடைய வாக்கில் மேல் நம்பிக்கை வைக்காமல் உலகத்தினால் உண்டானவைகள் மேல், தாங்கள் பார்த்த, கண்ணால் பார்த்த, காதால் கேள்விப்பட்டவைகளின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், பயந்தார்கள், அடைய முடியவில்லை. அடுத்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்காக அவ்வப்போது சிட்சிக்கிறோம். சின்ன சின்ன தண்டனைகளை கொடுக்கிறோம், கொடுக்க வேண்டும். பிரம்பை கையாள வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இது அவருடைய சரியான புரிந்து கொள்ளுதலுக்கும், உண்மையாய் வாழ்வதற்கும், சரியாக சீராக வாழ்வதற்கும், ஒழுங்காக வாழ்வதற்கும் இது அவசியமாயிருக்கிறது. ஆனால் எந்நேரமும் சிட்சையை எடுத்துக்கொண்டாவா இருக்கிறோம்? இல்லையே. அவசியம் என்பபோது ரேராகத்தான் உபயோகிக்கிறோம். இது பிள்ளைகளுக்கு நல்லது என்று சிட்சிக்கிறோம். அப்படித்தான் பரம தகப்பனும் நம்மை நல்வழிப்படுத்த விழித்து நாம் விழித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜாக்கிரதையாயிருக்க, பெற்ற ஆசீர்வாதங்களை பேணி காக்க, பெருமை வராமல் இருக்க, தெய்வ குடும்பத்திலிருந்து உறவிலிருந்து விலகி போகாமல் இருக்க சிட்சிக்கிறார். இதை புரிந்து கொண்டால் அவரிடம் இன்னும் இன்னும் கிட்டி சேருவோம், காத்திருப்போம். யோபு புரிந்து கொண்டான்.
இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஏன் அடிக்கிறார், ஏன் காயப்படுத்துகிறார்? அவர் மேய்ப்பன். ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்டு போய்கொண்டிருக்க வேண்டும். சில ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்டும் அடுத்த வயலுக்குள் அடுத்த காட்டுக்குள் போக எத்தனிக்கிறது. அங்கே அந்த ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தாலும் அங்கே ஆபத்து இருக்கிறது என்பது ஆடுகளுக்கு தெரியாது. அவர் தட்டி தட்டி கொடுத்து மந்தைக்குள் சேர்த்து கொண்டே வருகிறார். மீண்டும் மீண்டும் அது போகும் பொழுது காலை ஒடிக்கிறார், தூக்கி தோளில் போட்டுக்கொள்கிறார். இதான் காரணம். அவர் என்னை சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன் என்றான் யோபு. யோபு 23:10. இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டு பொன்னாக விளங்கினானே, அப்படியே உங்களுக்கும் என்று உயர்ந்த சிறந்த காரியங்களை திட்டங்களை கர்த்தர் வகுத்து வைத்திருக்கிறார். அதிலே உங்களை உயர்த்தவே இந்த சின்ன சின்ன சிற்றைகள், டெஸ்ட்டுகள், இவைகள் அவசியம் என்று எடுத்துக்கொண்டால் வரப்போகிற ஆசீர்வாதத்தை வரவேற்கிறீர்கள் என்று பொருள். நீங்கள் முறுமுறுக்கும் போது, எதிர்மறையாக பேசிக் கொண்டிருக்கும் போது அவைகளை அடைவதற்கு காலதாமதமாகும். இதை சரி பண்ணாமல் கர்த்தர் தமது சமாதானம் என்ற ஐஸ்வர்யத்தை கொடுப்பதில்லை. படைத்த அனைத்தையும் உங்களுக்கு என்று உண்டாக்கி வைத்திருக்கிற அனைத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள சில அவசியமான வழியாக நடந்து செல்லத்தான் வேண்டும். இதிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் ஓடினாலும் உடைய கரத்தில் இருக்கும். உமது மேய்ச்சலின் ஆடுகளுக்கு கைக்குள்ளான ஜனங்கள், உமது பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.